श्री लक्ष्मी शतकम श्लोकम 29 नासा मौक्तिकम एतत् मन्ये वाराशी कन्यके धन्यम तव मुख ताराधिपतेः कामात् एकम अलंकम अंगगतम नाशा मौक्तिकम एतत् मन्ये वाराशी कन्यके धन्यम तव मुख ताराधिपतेः कामात् एकम अलंकम अंगगतम இந்த ஸ்லோகங்களில் தாயாரின் மூக்கின் வடிவழகினையும் அவளுடைய மூக்குத்தி அழகினையும் கவி வர்ணிக்கின்றார். தாயே, உனது மூக்கில் உள்ள முத்து மூக்குத்தியானது மிகவும் பாக்கியம் செய்தது என்றே கருதுகின்றேன். வானத்தில் உள்ள சந்திரனில் ஒரு களங்கம் இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய முகமோ களங்கமற்ற பூரணச்சந்திரனாக விளங்குகின்றது. உனது முகமாகிய பூரணச்சந்திரனை கண்ட வானத்து சந்திரன் தானும் உனது முகத்தில் வந்து அமர வேண்டும், தன்னுடைய கலங்கம் நீங்க வேண்டும் என்ற ஆசையினாலோ உனது நாசியில் உள்ள முத்தாக வந்து அமர்ந்து கொண்டதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. நாசா மௌக்திகம் ஏதத் நாசா மௌக்திகம் ஏதத் மன்யே வாராஷி கன்யகே தன்யம் மன்யே வாராஷி கன்யகே தன்யம் तव मुखताराधिपतेः कामात् एकं कलङ्कम् अंगगतम् कामात् एकं कलङ्कम् अंगगतम् नासा मौक्तिकम् एतत् मन्ये वाराशी कन्यके धन्यम् तव मुखताराधिपतेः காமாத் ஏகம் கலங்கம் அங்ககதம். தாயார் திருவடிகளை சரணம்.